கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி திடீரென, அதாவது எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம, படிப்படியாக இல்லாம, ஒரு செட் ஆஃப் சஜஷன்ஸ குடுத்தார். அறிவுரைகள். நம்ம எனர்ஜிய ரொம்ப கவனமாக கையாளணும். பெட்ரோல், டீசல் எல்லாம் பயன்பாட்டை குறைக்கணும். நீங்க அவசியமின்றி ஊர் சுத்துறது வேண்டாம். வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் வேண்டாம். அத கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. ஓராண்டுக்கு அட்லீஸ்ட். தங்கம் வாங்குறத குறைங்க. வெளிநாடுகள்ல இருந்து நம்ம அத இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு. வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ மீண்டும் கையில எடுக்க பாருங்க. எலக்ட்ரிக் கார் அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள பயன்படுத்த பாருங்க. அப்படின்னு அவர் நாட்டு மக்கள்ட்ட அவர் பேசுறாரு. ஸோ அது என்ன ஆயிருச்சுன்னா, அது ஒரு ஒரு சின்னதா ஒரு பேனிக்க தான் ஆக்சுவலா கிரியேட் பண்ணுது. ஸ்டாக் மார்க்கெட் மிக கடுமையாக வீழ்ந்தது. இது எல்லாமே எதோட தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னா, 2, 3 கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. நம்பர் 1 ஒரு தேவையற்ற போர் ஈரான் மீது இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரும் தாக்குதலை ஆரம்பித்தன. அந்த தாக்குதலுடைய அடுத்தபடியாக ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வளைகுடா நாடுகளின் மீதும் தாக்கியது. அவர்களுடைய பகுதியில் அருகில் இருந்த அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கப்பல் போக்குவரத்துக்கு சோக் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயையும், இயற்கை எரிவாயுவையும், உரங்களையும், ஹீலியம் போன்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பிற நாடுகளுக்கு போக வேண்டிய கப்பல்கள்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. கச்சா எண்ணெய் உற்பத்தியே மிக கடுமையாக குறைந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் உற்பத்தி வெவ்வேறு இடங்கள்ல மீண்டும் இப்ப ரஷ்யா மாதிரியான இடங்கள்லாம் அதிக புரொடக்ஷன், அமெரிக்காலாம் அதிக புரொடக்ஷன் அப்படிலாம் இருந்தாலுமே, உலகத்துல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சந்தை கொஞ்சம் ஆட்டம் கண்டு போனதுனால, பிரைஸ் மிக கடுமையாக மேல போயிருச்சு. அதன் விளைவாக முழுக்க முழுக்க இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அந்நிய செலாவணி வெளில போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய அந்நிய செலாவணி அதிகமா வெளில போற காரணத்தினால டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை ஒட்டுமொத்தமா வச்சு பாருங்க. ஒரு பக்கம் நமக்கு எனர்ஜி காஸ்ட் மேல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதோடைய நாக் ஆன் எஃபெக்ட், பங்குச்சந்தையில வீழ்ச்சி இருக்கு. எக்கானமியோடைய growth குறைய போகுது, growth ரேட் குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்ற ஆண்டு நாம் வளர்ந்த அதே விகிதத்தை விட சற்று குறைவாகத்தான் நம்முடைய ஜிடிபி வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே கணித்தாயிற்று. இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகின்றன. இது எதுவும் இந்தியா தானாக விரும்பி உருவாக்கி கொண்டதில்லை. ஒன்று இந்த உரம் என்பது. உரத்தின் உற்பத்திக்கு இயற்கை எரிவாயு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது. அதனால தான் இந்த கேஸ் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகில இந்த உர உற்பத்தி, அம்மோனியா, அதிலிருந்து யூரியா என்னும் உரம், இதை உருவாக்கக்கூடிய அந்த வேலையை செய்றாங்க. ஸோ அது கல்ஃப் பகுதிகள்ல ஒரு பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. கடுமையாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. இப்ப இந்தியாவுக்கு 3/4 75% தேவையான யூரியாவை மட்டும் தான் இந்தியா உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறது. 25% நாம் வெளிநாடுகளை நம்பி இருக்கிறோம். அதுல ஒரு ப்ராப்ளம். இப்போ உலகத்திலேயே கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு வரப்போகிறது. அது சவுதி அரேபியா அதுக்கான ஹிண்ட் குடுத்துருச்சு. உரத்துக்கான தட்டுப்பாடு வரப்போகிறது. இது எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் குடுக்கப் போகிறது. அதை மனதில் வைத்து தான் பிரதமர் மோடி ஒரு வார்னிங் குடுக்குறாரு. அப்பா நம்ம நீங்க நினைக்கிறீங்க நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல், டீசல் குடுத்துட்டு இருக்கோம். விலைய மாத்தல. அது தப்புன்னு நான் சொல்லுவேன். அது விலைய மாத்தாம இருந்திருக்க கூடாது. பேசாம படிப்படியாக ஒரு 10, 15% நம்ம ஏற்கனவே இருந்த பெட்ரோல் விலைக்கு மேல ஏத்தியிருக்கோம். ஏத்தினா உடனே என்ன ஆகும்? 5 மாநிலத்தில தேர்தல் நடக்குது. 5 மாநில தேர்தல்ல அட்வர்ஸ் ரிசல்ட் வந்துரும் அப்படிங்கிறதுனால ஹோல்ட் பண்ணாங்க. சரி, மே 4க்கு அப்புறம் 10, 15% ஒரேடியா ஏத்தாம, ஒவ்வொரு மாதமாக இந்த மாதம் ஒரு 5% ஏத்து, அடுத்த மாசம் இன்னொரு 5%, அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு 5% ஏத்தினா, ஓரளவுக்கு இந்த இழப்பை சமாளிக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். எல்லா பொருட்களின் விலையும் அதிகமாகும். கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கிடைக்கலன்ன உடனேயே, அவங்க இட்லி விலையிலேருந்து, காஃபி விலையிலேருந்து எல்லாம் கொஞ்சம் ஏத்திட்டாங்க. இப்ப நீங்க பெட்ரோல் விலைய ஏத்துறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஏத்துவாங்க. பட் அதுதான் ஃபேக்ட். அதுதான் நிலை. அத நீங்க செய்து தான் ஆகணும். இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பண்றாரு? உடனே இப்படிலாம் இவர் சொன்ன உடனே இவர எதிர்க்கட்சி, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எல்லாம் பாஞ்சு விழுந்து பிடுங்கிருவாங்க. நீ எப்படி உனக்கு தான் ஆட்சிய நடத்த தெரியல. உனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அறிவே இல்ல அப்படின்னு. இது இவங்கள கொண்டு வந்து நீ உட்கார வச்சிருந்தா மட்டும் அப்படியே ஏதோ பெருசா கிழிச்சிடுற மாதிரி.
இது நாமாக உருவாக்கி கொண்டதில்லை. நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். நீ மட்டும் உன்னுடைய மோட்டார் கேட பாரு. உன்னோட இதுல வந்து 20 வண்டி போயிட்டு இருக்கு. எங்கள வந்து நடந்து போ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போ, மெட்ரோல போ அப்படின்லாம் சொல்றியே அப்படின்ன உடனே, சரி அப்படின்னு அவரும் பாவம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வண்டிகள்ல பாதிய குறைச்சுட்டாரு. குஜராத்ல, அஸ்ஸாம்ல இங்கெல்லாம் வந்து அவர் பேசும்பொழுது, அவர் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து டிராஸ்டிக்கா வண்டிய குறைச்சுட்டாரு. இன்ஃபாக்ட் பிரதமர் வண்டிக்கு பக்கத்துல வெறும் 2 வண்டி தான் போகுதுன்னு. உடனே அதுக்கு பல பேர் உடனே, "எப்பா அது வந்து செக்யூரிட்டி கன்சர்ன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க" அப்படின்னு. அப்புறமா உள்துறை அமைச்சர் அவரும் தன்னுடைய மோட்டார் கேட்ல போற வண்டியெல்லாம் குறைச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் வந்து அவர் காமிக்கிறாரு. "இங்க பாருங்கப்பா, பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனை வந்து நாமாக உருவாக்கி கொண்டதல்ல. இந்த குரங்கு ஒரு ஜாடிக்குள்ள கைய விட்டு, அங்க உள்ள இருக்கிற பொருள எடுத்துருச்சு. கைய வெளில எடுக்க முடியல. பொருள விட மனசு இல்ல. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ட்ரம்ப் மாட்டிட்டு இருக்காரு. அது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் பாதிக்குது, இன்க்ளூடிங் இந்தியா. பட் இது ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராப்ளம் தான். இந்த போர் நின்று ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு அமைதி வந்துருச்சுன்னா, திருப்ப நாடுகள்லாம் வந்து ஆயில் புரொடக்ஷன் அதிகமாக்கிட்டாங்கன்னா, ஓரளவுக்கு இத ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, இது வந்து அவர் மட்டும் தானான்னா, அடுத்து வந்து ஆர்பிஐ கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அவர் ஒரு விரிவான ஒரு இத பேசியிருக்காரு. ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்விட்சர்லாந்துல ஒரு மாநாடுக்கு போயிட்டு, அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இது நிச்சயமாக இந்தியாவை பாதிக்கும். ஏன்னா 2 விஷயம் இந்தியா வந்து வெளிநாட்டை நம்பி இருக்கிறது. 1 எனர்ஜி. பெட்ரோல், டீசல், அதுக்கான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு. 2வது ஃபெர்டிலைசர், உரம். உரம் உங்கள எப்படியெல்லாம் பாதிக்கலாம்? உங்கள்ட்ட தேவையான உரம் இல்லன்னா, உங்களுடைய நாட்டின் உற்பத்தி, விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும். விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட்டால், உணவுப் பொருட்களின் விலை மேலே போகும். உணவுப் பொருட்களின் விலை மேலே போனாலும் இன்ஃப்ளேஷன் வரும். எனர்ஜி விலை ஏறினாலும் இன்ஃப்ளேஷன் வரும். உணவுப் பொருள் விலை ஏறினாலும் இன்ஃப்ளேஷன் வரும். இந்த இன்ஃப்ளேஷன வந்து அரசு ஓரளவுக்கு சரி கட்ட பார்க்கும். அப்ப அரசுடைய பட்ஜெட்ல துண்டு விட ஆரம்பிக்கும். ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல அரசு பெட்ரோல், டீசல் விலையை ஏற்றித்தான் ஆகணும் அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் மல்ஹோத்ரா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். அதுதான் வந்து சரியான ஃபிஸ்கலி ப்ரூடென்ட் பாலிசி அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசின் நிதிநிலையை சரியான விதத்தில் எதிர்கொள்வதற்கு பெட்ரோல், டீசல் விலையை ஏற்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்ட்டு. இதற்கு நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கும். நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, 5 மாநில தேர்தலுக்காக தான் நிறுத்துறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்ப இங்க அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பெட்ரோல், டீசலுடைய விலை மாற்றம் காணுகிறது. சந்தை வந்து இதுதான் விலை அப்படின்னு தீர்மானிக்கிறத அவங்க வெளில போய் போட்டுறாங்க. பெட்ரோல் பங்க்குக்கு நீங்க போனீங்கன்னா, இன்றைய விலை நிலவரம் அதுதான். நேற்றைக்கு நிலவரம், முந்தா நாள் நிலவரம் மாறிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட $3 பெர் கேலன் இருந்தது. இப்ப $4.50 50% ஏறி இருக்கு ஓவர் அ பீரியட். ஸோ அரசு வந்து அப்படி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ரேட்ல வச்சுக்கிட்டு இருக்கே தவிர, ஆனாலும் என்னன்னா, நமக்கு வந்து 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இந்த பிரைஸ் மேனேஜ்மென்ட். இன்னொன்னு மக்கள பயமுறுத்தாம இருக்கணும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஆயில் மினிஸ்டர் அல்லது ஆயில் செக்ரட்டரி இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஹர்தீப் சிங் பூரியாக இருக்கட்டும், அமைச்சர். அல்லது செக்ரட்டரி நீரஜ் மிட்டலாக இருக்கட்டும். இவங்க எல்லாருமே வந்து நமக்கு சப்ளை இருக்கு, நமக்கு சப்ளை இருக்கு, ரேஷன்லாம் கிடையாது. இதுல இந்த பொய் சொல்றவங்கன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இப்பல்லாம் வந்து கேரளால ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அது அப்படியெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அந்த மாதிரி பேனிக்கே கிடையாது. ஆனாலும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். திரும்ப திரும்ப அரசு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, 60 நாட்களுக்கு தேவையான ஃபியூவல் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு. எல்பிஜி கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 நாளைக்கு தேவையானது இருக்கு அப்படின்ட்டு. இப்ப பிரச்சனை வந்து அவைலபிலிட்டி இல்ல. ஆனா பிரைஸ். ஏன்னா சந்தையில ஒரு பேரல் ஆயிலுடைய விலை வந்து $120 மேல போயாச்சு. நம்ம வாங்குற பாஸ்கெட்ல அது 120 123 ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஸோ தினம் 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 வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்னு நம்ம சொல்ற இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் இந்த 3 கம்பெனி. இவர்கள் தான் அரசுடைய நிறுவனம். இதை தவிர உங்களுக்கு வந்து ஷெல்லு, நயாரா இந்த மாதிரியான ரிலையன்ஸ் பெட்ரோல் போன்றவர்கள்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள். அவங்க யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டுப்படி ஆகலைன்னா அவங்க இழுத்து மூடிருவாங்க. திருப்பி விலை கட்டுப்படி ஆகும்பொழுது நான் தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு.
இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு கம்பைன்டு லாஸ் ஒரு நாளைக்கு 1000 1200 கோடிங்கிறாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 30,000 கோடி. அப்ப நம்ம வந்து பெட்ரோல் கன்சம்ப்ஷனை குறைச்சாதான் நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் அது எப்படி பண்ண போறோம்? நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து எனர்ஜியை நம்பி நான் ஒரு எக்கானமியா, நம்ம மட்டும் இல்லை, உலகமே அப்படிதான் இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம திரும்ப இந்த கன்சம்ஷனை குறைக்க போறோம்? கன்சம்ஷனை குறைக்க முடியும்னு எனக்கு தோணல. அல்டர்னேட் மாடல்ஸ் தான் முக்கியம் இன்னைக்கு. அதுல தான் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் வருது, எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் வருது, உள்ளூர் சரக்கு வாகனங்கள் வருது, கார் வருது, பஸ் வருது, மெட்ரோ வருது. இது எல்லாமே எலக்ட்ரிக் வண்டிகள். அப்ப அவற்றின் மூலமாக பெட்ரோல், டீசல் கன்சம்ஷனை குறைக்கணும். பட் அது வந்து ஓவர் நைட் முடியாது. இட் டேக்ஸ் அ லாங் டைம் நமக்கு. இது ஒரு பக்கம். இன்னும் நம்ம உரம் பத்தி நமக்கு இன்னும் ஒரு தெளிவு வரல. உண்மையிலேயே நமக்கு வந்து உலகமே உரத்தட்டுப்பாட்டில் இருக்கிறதா? வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உரத்தின் உற்பத்தியை அதிகப்படுத்தி மேனேஜ் பண்ண முடியுமா? இந்தியாலேயே வேறு வகைகள்ல உரத்தின் உற்பத்தியை அதிகரிக்க முடியுமா? தெரியல. இது எப்படி நடக்க போகுதுன்னு. சேலஞ்சிங் டைம். பேனிக் ஆக வேண்டாம். ஆனா காஷியஸா, ரொம்ப கவனத்தோட, எச்சரிக்கை உணர்வோட, பிரதமரை வந்து கேலி பண்ணாம, உடனே கோவிடோட கம்பேர் பண்ணி, அதுவுமே வந்து என்ன, இவர் தான் வந்து ஒரு கண்டெய்னர்ல வூஹான்ல போய் சைனீஸ் வைரஸ் எடுத்துட்டு வந்து இந்தா வச்சுக்கோ இந்தியாவில் அப்படின்னு சொன்னாரா? என்னென்ன விதமான கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அரசு வந்து அதை எப்படி எதிர்கொண்டிருக்கிறது? அதுக்கான ஒரு அடிப்படை நன்றி உணர்வே இல்லாம எதெடுத்தாலும் கேலி பண்றது அப்படிங்கிற விதத்துல நம்ம நடந்துட்டு இருக்கோம். இப்போ உண்மையிலேயே ஒரு பெரிய கிரைசிஸ் நம்ம அடிக்க போகிறது. அதை சரியான விதத்தில் எப்படி எதிர்கொள்வது, எப்படி பிரதமரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் என்ன அறிவுரை சொல்றாங்களோ அதற்கு ஏற்ப நடந்து கொள்வது அப்படிங்கிறத விட்டுட்டு கேலியும் கிண்டலும் மீம் போடுறதும் மட்டும் பண்ணிட்டு இருந்தா ஆட்சி மாற்றம்லாம் நடக்க போறது இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனையும் மீறி பாரதிய ஜனதா தலைமையிலான, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இதையும் ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். பட் குறைஞ்சபட்சம் ஒன்று அவங்க சொல்றதை செய்யுங்க, இல்லை வாயை மூடிக்கிட்டாவது இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் இதில் பல விஷயங்களை நான் பின்பற்றப் போகிறேன். நீங்களும் அதை பின்பற்றினா உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.